ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் பெங்களூர் தமிழன். நம்ம இன்றைக்கி ஒரு அருமையான சிக்கன் கறி செய்ய போகிறோம். நல்ல ஒரு க்ரீன் கலரில் பார்க்கவே சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் அருமையாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சிக்கன் கறி என்னென்னு பார்க்குறீங்களா? நாட்டி ஸ்டைல் சிக்கன் கறி. இந்த மாதிரி ஒரு சிக்கன் கறியை வீட்டில் செஞ்சுட்டிங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க, அந்த அளவுக்கு இருக்கும் டேஸ்ட்டு. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் நாட்டி ஸ்டைல் சிக்கன் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி நாட்டி ஸ்டைல் சிக்கன் கறி செய்ய போகிறோம். அதுக்காக மசாலா ப்ரிப்ரேஷன் பார்த்துடலாம். 2 துண்டு பட்டை போட்டுக்கலாம். அது கூடவே சோம்பு சேர்த்துக்கலாம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. அடுத்ததாக மிளகு சேர்த்துக்கலாம், அதுவும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கோம். ஏலக்காய் 20 பீஸ் எடுத்துக்கலாம். அடுத்ததாக பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நம்ம வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கோம். நீங்கள் காரம் அதிகமாக வேணும்னா கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்காங்க. நம்ம 50 கிராம் எடுத்துருக்கோம். நம்ம செய்கிறது வந்து ஒரு 3.5 கிலோ சிக்கனுக்குங்க. அடுத்ததாக பூண்டு சேர்த்துக்கலாம். அது ஒரு 70 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கோம். இஞ்சி ஒரு 50 கிராம் போட்டுக்கலாம். இப்போ இதில் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். அதுக்காக ஒரு 1.25 தேங்காவை எடுத்து துருவி எடுத்துருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். அடுத்தது இதை வதக்கி எடுத்துக்கணும். அதுக்காக ஒரு வானலை வச்சுக்கிட்டு அதில் ஒரு 100 ml ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடேறி வரட்டும். இப்போ ஆயில் சூடேறி வந்துருச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சு இதில் சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு சிக்கன் கிரேவியை வீட்டில் செய்கிறப்போ எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. பார்க்க க்ரீனிஷாக இருக்கும், ரொம்பவே அருமையாக இருக்கும். இது வந்து ரைஸு, சப்பாத்தி, பரோட்டா இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மசாலா இவ்வளோ வதங்கினாவே போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததாக இதில் அரைக்கட்டு புதினா, அரைக்கட்டு கொத்தமல்லி தலை போட்டுக்கலாங்க. போட்டதுக்கப்புறம் இதை நம்ம அரைச்சி எடுக்கணும். அடுத்து ஒரு முக்கியமான பொருளை சேர்த்துக்கலாம். பாலக்கீரை எடுத்துருக்கோம். இது ஒரு அரைக்கட்டு எடுத்து நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு குக்கர் வச்சுக்கலாம். 200 ml ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஆயில் சூடேற விடலாம். நல்லா ஆயில் சூடேறி வந்ததுக்கப்புறம் இதில் வெங்காயம் போட்டுக்கணும். ஆயில் சூடேறி வந்துருச்சு. ஆனியன் ஒரு 300 கிராம் சேர்த்துக்கலாம். அது கூடவே கறி லீஃப் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பச்சை மிளகா ஒரு 5 மிளகா போட்டிருக்கோம், ஏன்னா மசாலா போட்டு அரைச்சி எடுத்துருக்கோம். உங்களுக்கு காரத்தை அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ கஸ்தூரி மெத்தி போட்டுக்கலாம். அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போடுறோம் நம்ம. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வதக்குறோம். பார்த்தாவே தெரியும் எவ்வளோ சூப்பராக வதங்கி வந்துட்டுருக்குன்ட்டு. அவ்வளோதாங்க. இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை எடுத்து போட்டுக்கலாம். நம்ம வந்து ஒரு 3.5 கிலோ சிக்கனை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். சுத்தமாக வாஷ் பண்ணி அது தண்ணியெல்லாம் ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதை எடுத்து போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம மசாலா அரைச்சி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கணும். முதல்ல ஒரு பேட்சை அரைச்சி ஊற்றிட்டோம். அது வந்து க்ரீனாக இருக்குது, பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. அதாவது வந்து நம்ம அந்த கொத்தமல்லி புதினாலாம் போட்டு முதல்ல அரைச்சதுனால அது க்ரீனாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் இருந்த மசாலாலாம் அரைக்கிறப்போ இது கொஞ்சம் வெள்ளையாக வந்திருக்கு. நீங்கள் வேறு எந்த மசாலாவும் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். அதே மசாலா தான் 2 பேட்சை அரைச்சி எடுத்துருக்கோம். இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. எல்லாம் முழுசாக எல்லா சிக்கன்லேயும் பரவுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணலாம். இப்போ தண்ணி வந்து நம்ம தேவைக்கேற்ப சேர்த்துக்க போகிறோம். அதாவது வந்து நம்ம அரைச்சி எடுத்த மிக்சியில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அதை இதில் ஊற்றிக்கலாம். நம்ம அரைச்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதில் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும். இதை முழுசாக மிக்ஸ் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். எவ்வளோ அளவுன்றது நான் சொல்கிறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம தண்ணி வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கோம். அந்த சிக்கனோட அளவுக்கே வச்சுருக்கோம் பாருங்கள் தண்ணி. இப்போ உப்பு போட்டுக்கலாம். நம்ம வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறோம். நீங்கள் டேஸ்ட்டு பார்த்து தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த உப்பு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இல்லைங்க. பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ சூப்பராக க்ரீனாக இருக்குது பார்க்குறதுக்கு. அவ்வளோதாங்க. இப்போ இதை மூடி போட்டு நம்ம விசில் விட போகிறோம். அதுக்காக குக்கர் மூடி எடுத்துக்கலாம். மேலே வச்சு மூடிடலாம். அவ்வளோதாங்க. பர்ஃபெக்டாக போட்டு மூடினதுக்கப்புறம் விசிலை போட்டுட்டு ஒரு விசில் விடலாங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த சிக்கன் பாருங்கள், அடா அருமையான கலரு. அந்த அரோமா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ஒரு முறை செஞ்சுட்டிங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், எப்படி நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே மக்களே, நம்ம செஞ்சு இந்த நாட்டி ஸ்டைல் சிக்கன் கறி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணி லைக் பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துலேயே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. மேலும் சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.